இல்லீகலா பிசினஸ் பண்றானா என்னையே அவன் போ சொன்னான். 20 பெண்களுக்கு மேல ஒரு தொடர்ச்சியா பல்வேறு பெண்களோட தொடர்பு கொண்டிருக்கிறாரு. தப்பு பண்ணி தெய்வ செயல் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். அவன் செய்யற செயலே சரியில்லாம இருக்கு. ஆனா அவனுக்கு தெய்வ செயல் தெரியல. பொள்ளாச்சி விவகாரத்தில் தீர்ப்பு வந்த நேரத்தில் இங்கே மட்டும் என்ன யோக்கியமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருக்கு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. இந்த டாஸ்மார்க்கில் முறைகேடு நடக்கிறது என்பது இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குவதற்காக, சினிமா ப்ரொடியூசர் என்பதற்காகத்தான் அமலாக்கத்துறையினுடைய சோதனையா, இல்லை முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் தொழில் செய்கிறார்கள், சினிமா தயாரிக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா உதயநிதியோடு அவர் இருந்த ஃபோட்டோவை கிழிச்சு போடணும். இப்போ அரசியல் ரீதியான ஒரு உள் விளையாட்டுக்குள்ள உருண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அயன் சக்தி தந்திடும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு. தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஸ்பெஷல் எபிசோடில் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர் தான் நம்ம கூட இருக்கார். நிறைய தகவல்கள் சொல்ல கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ சென்சிட்டிவ் இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கிறது இந்த அரக்கோணம் அந்த மாணவி கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் சார். பெண்களை வச்சு இல்லீகலா பிசினஸ் பண்றானா என்னையே அவன் போ சொன்னான். இந்த விவகாரம் முழுக்க ஏன்னா அந்த மாணவி சொல்கிற வெர்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, போலீஸ்காரவங்க ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நேற்று ஒரு சாயந்தரம் ஒரு வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருந்தது. இதை எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயம்? ஒரு பொண்ணு தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே அரிதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த தைரியம் இப்போ இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமாக கிடையாது. ஒரு கல்லூரி மாணவி ஒருவர் ஏற்கனவே திருமணமானவர், விவகாரத்துக்காக வேண்டி வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திமுகவினுடைய இளைஞரணியை சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வ செயல் என்று சொல்லக்கூடிய ஒருவரோடு பழகுற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2 பேருமே காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். திருமணம் வரைக்கும் அவர்களுடைய காதல் போயிருக்கு. கல்யாணத்துக்கு பின்பு ஏதோ அவர்களுக்குள்ள கசப்பு ஏற்பட்டிருக்கிறது, பிரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த கருத்து முரண்பாடு அவர் ஒரு ஒழுக்கக்கேடானவர். ஒரு 20 பெண்களுக்கு மேலே ஒரு தொடர்ச்சியாக பல்வேறு பெண்களோட தொடர்பு கொண்டிருக்கிறாரு. இவர் இந்த மாதிரி பல பெண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை அந்த மாணவி வைக்கிறாங்க, கல்லூரி மாணவி வைக்கிறாங்க, அவருடைய மனைவியாக இருக்கிறவங்க வைக்கிறாங்க. அதனால் அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். என்ன பாலியல் ரீதியாக ஒரு சில பேர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சார். அதிகார மிக்கவர்கள், பெரிய செல்வாக்கு மிக்கவர்களுக்கு என்னை அவர் பயன்படுத்துவதற்கு, பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர் முயற்சி செஞ்சாருங்கிற குற்றச்சாட்டை சொன்னாங்க. ஆமாம். இப்போ இந்த குற்றச்சாட்டு எல்லாமே ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. ஏன்னா பாலியல் ரீதியாக ஏமாற்றுகிறவன் திருமணம் செய்வானான்னு தெரியல, திருமணம் செய்து ஏமாற்றி விட்டாரான்னு தெரியல. அதற்கு மீறி தனக்கான மனைவி என்று ஆனதற்கு பின்பு அவன் ஏன் பொது வெளியில் கொண்டு போய் அந்த பெண்ணை அறிமுகப்படுத்துகிறான். குற்ற பின்னணி உடையவர்கள் ஒரு பெண்ணை அறிமுகம் செய்ய மாட்டாங்க பொது வெளியில். ஆனால் இவர் என்னோட மனைவின்னு அறிமுகம் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தாண்டி என்னென்னா அவர் பாலியல் ரீதியாக என்னை பல பேருக்கு பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு சூழலை அவரே கிரியேட் பண்ணுறாரு, நான் தப்பிச்சிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளவுக்கு பின்னாடியும் காவல்துறையினுடைய புகார் ஆகிருக்கு. மகளிர் காவல் நிலையத்தில் இது அவரை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்திருக்கிறாங்க. இப்போ சம்பந்தப்பட்ட ஆள் தலைமறைவாக இருக்கான். தெய்வ செயலை ஆளை காணாம். அவன் பேரை பாருங்க, தெய்வ செயல்னு வச்சுருக்காங்க. அவன் செய்கிற செயலே சரியில்லாமல் இருக்கு. ஆனால் அவனுக்கு தெய்வ செயல்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ அவனை பிடிச்சாத்தான் இந்த பெண்மணி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ தேர்தலுக்கு மிக குறுகிய காலமே இருக்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரி குற்றவாளிகளையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு கிடையாது. அரசு அப்படி யாரையும் பாதுகாக்கவும் செய்யாது. இது ரொம்ப பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. கட்சிங்கிறது என்னன்னா, உங்களை பயன்படுத்திக்கிறோம். நீங்கள் செல்வாக்கு மிக்கவராக இருக்கீங்கன்னா கட்சிக்கு நீங்கள் பொதுக்கூட்டம் போடுங்க, தோரணம் கட்டுங்க, பேனர் வைங்க, கட்சிக்காரனுக்கு சாப்பாடு போடுங்க, டொனேஷன் கொடுங்க. இப்படித்தான் கோவில் திருவிழாவுக்கு எப்படி டொனேஷன் வாங்குறாங்க, அதே மாதிரி இது எல்லா கட்சிக்குமான பொது நடைமுறை. அதனால் ஓராண்டு காலம் இருக்கும் பட்சத்தில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு குற்றவாளியை பாதுகாத்தாங்கன்னா தேர்தலில் பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க. ஓகே. அதனால் திமுக அப்படி யாரையும் பாதுகாக்காது. உடனே இது என்னென்னா, பொள்ளாச்சி விவகாரத்தில் தீர்ப்பு வந்த நேரத்தில் அதிமுக காரங்க இதுக்கு பின்னாடி இருந்தாங்க. பொள்ளாச்சி ஜெயராம மகன் உள்பட பல பேர் இதில் உள்ளே இருந்தாங்க, அதிமுக நிர்வாகிலாம் இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்ததற்கு சமன்படுத்துவதற்கு இன்னொரு வாய்ப்பு அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு. நாங்களும் அவங்களும் பங்காளி தான், வேறு வேறு ஆளுங்க கிடையாது, இங்கே மட்டும் என்ன யோக்கியமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலை பயன்படுத்தி கொள்வதற்கு தான்
அவங்க ரொம்ப வேகமாக இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவசரமாக உடனே ஆர்ப்பாட்டம், உடனே இம்மிடியட் ஆர்ப்பாட்டம், நாளைக்கே ஆர்ப்பாட்டம் அப்படின்லாம் உடனடி அறிவிப்பை வந்து கட்சியினுடைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அறிவிக்கிறாரு. அதனால் இப்படி ஒரு சம்பவம் உண்மையிலே இந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பெண்ணுக்கான நியாயம் வழங்கப்படணும். அந்த பொண்ணு ரிலீஸ் பண்ண அந்த வீடியோவில் சார் சொல்லியிருந்தது என்னென்னா, அந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து என்ன கேள்விகள் கேட்டாங்க, பட் எதுவுமே வந்து ரெக்கார்ட் செய்யப்படலை, ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுல வந்து ரெக்கார்ட் செய்யப்படலை அப்படின்லாம் சொல்லிச்சு. அவங்களோட போலீஸாரோட அணுகுமுறை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா ஒரு பெண் பாதிக்கலைங்க. முதல் கட்ட விசாரணைன்னு வரும்போது அவங்க வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு முதல் கட்ட விசாரணை தான் நடத்துகிறாங்க. அப்போ வந்து வீடியோ பதிவு செய்யலை, அது பதிவு செய்யணும். அப்போ போலீஸுக்கு உத்தரவு விடுறது மாதிரியான ஒரு போக்கு இருக்குதுல்ல. இப்போ நீங்கள் அவங்க எப்படி விசாரிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு நடைமுறை இருக்குதுல்ல. இப்போ நீங்கள் எடுத்தடுப்புலேயே வந்து நீங்கள் ஒரு வீட்டில் திருடு போயிடுச்சு சொன்னால் போலீஸ் வந்து திருடு போயிருக்கான்னு சேர்த்து சந்தேகப்பட்டு தான் பார்ப்பாங்க. இவனே ஏதாவது பண்ணிட்டானா, தீயை வச்சுட்டு ஒரு, ஏன்னா சில பேர் வந்து வீட்டில் பைக்கு வெடி நாட்டு வெடி குண்டை வீசிட்டான்னு சொல்லி வழக்கு வந்து போலீஸில் புகார் கொடுப்பாங்க. அப்புறம் அவனே அவனுக்கு போட்டுக்கிட்டான் விளம்பரத்துக்குங்கிறாங்க, பாதுகாப்புக்காக அவருக்கு செஞ்சுக்கிட்டாருங்கிறாங்க, கட்சியில் விளம்பரம் இல்லாமல் இருந்தார் அதனால் பைக் அவரே எரிச்சிட்டாருங்கிறாங்க. பல வகையான விசித்திரமான வழக்குகள் இருக்குது. அதனால் யாரை நோக்கி வந்து வழக்கு திரும்புங்கிறது உண்மைங்கிறது ரொம்ப விசித்திரமானதாக இருக்குது. அதனால் முதல் கட்ட விசாரணையிலேயே வந்து வீடியோ பதிவு பண்ணி இந்த பெண் வந்து பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண் வந்து முகத்தை வந்து காட்டுவது என்பது முறையல்ல. அவங்க பகிரங்கமாக வீடியோ வெளியிடுறாங்க. அதனால் அது வந்து குறைந்தபட்சம் முதல் கட்ட விசாரணையில் இருக்குது. இது முழுமை பெறுகிற போது தான் நமக்கு வந்து முழுமையான விஷயம் என்னங்கிறது தெரியாமல் நம்ம வந்து ஒருத்தரை குற்றவாளியாக்க முடியாது. ஆனாலும் நம்ம ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய குரலும் வந்து புறக்கணிக்க முடியாது. ஓகே சார். போன வாரத்தில் வந்து ஆரம்பித்து வந்து அந்த டாஸ்மாகில் இருந்து அந்த ரைடு, அதுக்கப்புறம் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் ரைடு, மொத்தமாக ஒரு தமிழ்நாட்டில் வந்து குறிப்பிட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ரைடு நடந்துகிட்ருக்கு சார். ஏன்னா ஒருவேளை இந்த அரசாங்கம் டார்கெட்டாக பிஜேபி வந்து ஒரு டார்கெட்டாக வைக்கிறாங்களோ? இந்த ஆட்சி வந்து நலத்திட்டங்களை நிறையா செய்து மகளிர் உரிமை தொகை அதெல்லாம் ஏறத்தாழ 1,15,00,000 பேர் பயனாளிகள் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஓட் பேங்காக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது 2011 இருந்து ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க அப்படிங்கிற பஞ்சாயத்து வந்து ஒரு 2011 இருந்து பல வழக்குகள் ஏற்கனவே இருக்குது. 57 வழக்குகள் வரைக்கும் ஏற்கனவே இருக்குது. அதன் தொடர்ச்சியில் இப்போ இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து டாஸ்மார்க்குடைய மேலான இயக்குனரை வந்து ரைடு போயிருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா உதயநிதியோடு அவர் இருந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்டிருந்தாங்க பின்னாடி. அது ஒரு செட்டிங்குன்னு ஒரு பிரச்சனை வருது. அப்போ இது வந்து சட்டப்பூர்வமாக என்ன முறைகேடு நடந்திருக்குன்னா ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் எண்ணிக்கையாக சொல்கிறான். ஒருத்தன் 1000 கோடிங்கிறான், ஒருத்தன் 40,000 கோடிங்கிறான், ஒருத்தன் வந்து 1,00,000 கோடிங்கிறான், அடிச்சு விட்றாங்க. இப்படித்தான் ஏற்கனவே அலைக்கற்றை ஊழல் விஷயத்துலையும் அடிச்சு விட்டாங்க. 1,74,000 கோர்ட்டில் நின்றுச்சா? இல்லை, நிற்கல. ஆனால் அதை சொல்லி ஆட்சி அகற்றிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா அரசியல் உத்தியாக பயன்படுத்தப்படும். உங்களுக்கு அலைக்கற்றையில் என்ன நடந்துச்சுன்னா முதலில் வருகிற நிறுவனத்துக்கு முன்னுரிமை, அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய தொகை வர வேண்டிய இடத்துல குறைந்த தொகைக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஏலத்தில் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அலைக்கற்றையை வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதா அதனுடைய குற்றச்சாட்டு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அப்புறம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சேவை வேறு தொழில் வேறு. ஆமாம். இப்போ நான் வந்து ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி உங்கள் அலுவலகத்துக்கு வர்றேன். என் இடத்துலேருந்து வர்றதுக்கு எனக்கு 400 ரூபா காட்டுது, இதில் வந்தா ஓலாவில் வந்தா அப்படின்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஒயிட் போர்டு பஸ்ஸில் ஏறி வந்தேனுங்க 6 ரூபாவில் முடிஞ்சு போயிடும். ஆமாம். அப்போ அதே தூரத்துக்கு அதே ஊருக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வர்றான். ஆமாம். கிண்டிக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வர்றான், இல்லை மவுண்ட் ரோடுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வர்றான். அது எப்படி அவனுக்கு வந்து 350 ரூபா 400 ரூபா வரும், இவனுக்கு மட்டும் எப்படி 6 ரூபா வரும்னு கேட்டால், போக்குவரத்து துறை என்பது சேவை நிறுவனம், அது லாப நிறுவனம் அல்ல. தனியார் வந்து டாக்ஸி ஓட்டுறவன் லாபத்துக்கு நடத்துகிறான், அவன் சேவை நடத்துறதுக்கு, அவன் சேவை செய்யறதுக்காக வந்ததே கிடையாது. அப்போ அலைக்கற்றையை வந்து குறைந்த விலைக்கு வந்து தனியாருக்கு விட்டுறதுனால தான், அவன் கூடுதல் விலையை வைக்காமல் இருந்ததுனால தான் எல்லார் கையிலையும் அலைபேசி வந்தது. ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணிட்டான், ஒரு நம்பரை பெருசாக போட்டு விட்டான், 1,74,000 கோடிட்டான். டக்குன்னு தூக்கி அந்த வழக்கு வந்து ஜெயிலில் தூக்கி திகாரில் வச்ச உடனே இந்த ஊழல் பண்ணதை இவங்க வந்து இமாலய ஊழல் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா, திமுக சார்ந்த எந்த ஊழல் வழக்குமே இது வரைக்கும் நிரூபிக்கப்படலாம். சக்காரியா கமிஷனில் சொன்னாங்க விஞ்ஞான முறையில் ஊழல் செய்த கட்சி வந்து திமுக, கருணாநிதிலாம் சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்தை சக்காரியாவே சொல்லலை. இந்த விஷயம் சக்காரியாவே தெரியாது. என்ன சொல்றீங்க? ஆமாம், இந்த கட்டுக்கதையை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் துக்ளக் பத்திரிகையில் கட்டுரையில் எழுதியிருக்காங்க. கற்பனை வளத்தோடு தானே கட்டுரை எழுதுவான். ஆமாம் ஆமாம். அதை வந்து மேடை பேச்சில் பேசுகிறவங்க இருக்கான்ல, அதை எடுத்து அதிமுக மேடையில் அடிச்சு விட்டாங்க.
அடிச்சு விட்டு ஜெயலலிதா வரைக்கும் அதை பேசிடுச்சு. கடைசியில் ஆதாரம் கேட்டால் அப்படி சக்காரியா சொல்லவே இல்லை. அதனால் இந்த டாஸ்மார்க்கில் வந்து முறைகேடு நடக்கிறது என்பது இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குவதற்காக உண்டாக்கப்படுகிறதோ என்கிற சந்தேகம் இருக்கிறது, அரசியல் ரீதியான ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா அமலாக்கத்துறையினுடைய விசாரணைகளில் என்ன சிறப்புனா, சாதாரண விசாரணை அமைப்பு, போலீஸ்காரன் வந்து உங்கள் மேலே கேஸ் போடுறாங்க காவல்துறையிலேருந்து அப்படின்னா நீங்கள் வந்து போலீஸ் நிரூபிக்கணும். உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறான இது பண்ணிய, தப்பான வேலை பார்த்திய, லஞ்சம் கொடுத்திய அப்படின்னா நிரூபிக்கணும். ஆனால் அமலாக்கத்துறையில் வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாது. அவன் வழக்கை போட்டு விட்டுட்டு நம்ம தான் நிரூபிக்கணும். சார் பாதிக்கப்பட்டவன் தான் நிரூபிக்கணும், குற்றச்சாட்டுக்கு ஆளானவன் நிரூபிக்கணும். அதனால் 98% அவங்களால நிரூபிக்கவே முடியாது. அதனால் இது ஒரு முக்கியமான வழக்கு வந்திருக்கிறது. அதனால் இந்த முறைகேடை வந்து உரிய ஆதாரத்தோடு அவர்கள் வந்து நிரூபித்தார்கள் என்று சொன்னால் அதுக்கான தண்டனை வந்து அது ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்வது தான் வழி. அதை நோக்கி அவங்க முயற்சி செய்கிறாங்க. இது வரைக்கும் அதற்கான ஒரு பெரிய ஆவணங்கள் எதுவும் சிக்கினது மாதிரி தெரியல. அதே மாதிரி சார், அதை ஒட்டி வந்து உதயநிதி அவர் நண்பர் ரதீஷ் அவர் வந்து தலைமறைவாக இருக்கார், இந்தியா விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஒரு கருத்து ஒன்று இருக்குல்ல சார். அவர் வீட்டில் ரைடு நடந்திருக்கு. நானும் ரவுடி தான் படத்தில் வந்து உதவி இயக்குனராக இருந்தார். அப்புறம் அமரனில் இருந்தார். அவர் சினிமா ப்ரொடியூசர் ஆகிட்டார். இப்போ சினிமா ப்ரொடியூசர் ஆகிறது அப்படிங்கிறது உங்கள் கான்டாக்ட் லெவல் சம்மந்தப்பட்டது. சிவகார்த்திகேயன் வந்து உங்களுக்கு டேட்டு தர்றாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அவருக்கு நண்பராக இருக்கிய, அவங்க ஊருக்காரராக இருக்கிய, சொந்தக்காரராக இருக்கிய, அது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து உங்கள் பேரில் படம் தயாரிக்க விரும்பினார்னா அவர் நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் டேட் இருக்குன்னு சொன்னால் ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு படம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவர் பேமெண்ட்டை நான் கடைசியாக வாங்கிக்கிறேன், ஏன்னா அவர் தான் தயாரிக்கிறாரு மறைமுகமாக அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக முடிக்கும் போது கணக்கு வழக்கு பார்த்துக்குறோம், பிஸ்னஸ் ஆகும்போது பார்த்துக்குறோம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தயாரிப்பாளர்னு ஒரு ஆளை காட்டுறாங்கல்ல, அவன் டெய்லி ஆட்டோவில் வந்து பேட்டா வாங்கிட்டு இருப்பான். பல சினிமா கம்பெனியில் ப்ரொடியூசர்னு ஒரு ஆளை சொல்லுவாங்க, அவனும் ஒரு ஸ்டாஃப் தான். ஆமாம், ஒரு ஊழியர் தான், ஒரு கடைநிலை ஊழியர் தான். வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க அவர் வந்து ப்ரொடியூசருங்க அப்படிம்பாங்க. அவர் எப்படா ப்ரொடியூசர்னா, அவர் நம்ம ஹீரோட சேர்ந்து டெய்லி தண்ணி அடிக்கிறாருங்க, பார்ட்டிக்கு வருவாருங்க, அவர் ரொம்ப நண்பருங்க, அவர் ப்ரொடியூசருங்க. இப்போ நீங்கள் அன்புச்செழியனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய பணம் பூரா ஓபிஎஸ் பணம்ங்கிறது தான் கட்சிக்காரன் சொல்கிறான் இல்லையா? ஆமாம். அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, இது ஆஃப் த ரெக்கார்டாக வந்து வேறு வேறு பணங்கள் வந்து கணக்கு காட்டுவதற்கு பல பணங்கள் வந்து இயங்குது. இப்போ இவங்களுக்கு என்ன சிக்கல்னா, இந்த ஆகாஷ் பாஸ்கரங்கிறவன் அவர் வந்து இவருக்கு உறவினர். ஏன்னா அவர் முத்துடைய பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அதனால தாரணிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காரு, தேன்மொழியுடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இவங்க அவர் தலைமையில் வந்து சிஎம் தலைமையில் கல்யாணம் பண்ணுறாரு. அதனால் இவர் வந்து அந்த குடும்பத்தோடு இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அப்போ இவனுடைய நோக்கம் என்னென்னா, சினிமா ப்ரொடியூசர் என்பதற்காகத்தான் அமலாக்கத்துறையினுடைய சோதனையா, இல்லை முதலமைச்சருக்கு வந்து நெருக்கமானவர்கள் தொழில் செய்கிறார்கள், சினிமா தயாரிக்கிறாங்க, இல்லை வேறு வேறு இதில் வந்து கோடிசனாக இருக்காங்க, வேறு வேறு தொழில்களில் இயங்குறாங்கங்கிறதுக்காகத்தான் இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வருகிறதான்னு கேட்குறப்ப தேர்தல் ஆதாய கணக்கில் தான் இந்த விசாரணை நடக்குது. இப்போ இதே விசாரணை வந்து இப்போ இவருக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்கல்ல, எவனாவது வந்து லைக்காவுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சுன்னு கேட்டுக்கானா? பல நிறுவனங்கள் இயங்குதுல, மட்டுமா படம் எடுக்கிறாங்க, நிறைய ப்ரொடியூஸ் கம்பெனி இருக்குது, நிறைய நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வந்துச்சுன்னு யாராவது கேட்குறாங்களா? ஒவ்வொரு அப்போ எல்லாருக்குமே வந்து என்னென்னா ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. அதனால் அஜித் பவார் மேலே வந்து 1000 கோடி மோசடின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அப்புறம் அந்த வழக்கிலேருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் வருமான வரித்துறை வந்து ஒரு செய்தி போடுறாங்க. இப்போ அரசியல் ரீதியான ஒரு உள் விளையாட்டுக்குள்ளே உருண்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் அரசியல் இல்லாமல் இல்லை. இது என்னென்னா, எல்லாரும் வழக்கமாக நடக்கிற சினிமா தயாரிப்பு நிறுவனங்கள், வழக்கமாக நடக்கிற டாஸ்மார்க் பிரச்சனைகள் இது நடக்குது. திடீர்னு வந்து புனிதர் வேடமாக போட்டு அவங்க மட்டும் ஏன் அதை செய்கிறாங்க, இவங்க மட்டும் இதை ஏன் செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னடா செஞ்சீங்கன்னா நாங்களும் அதை தான் செஞ்சோம்னு சொல்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட் அயன் சக்தி தந்திடும் அன்னை டேட்ஸ்.